ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து டெடியோட ஹெட் பார்ட் பார்த்தாங்க. இந்த வீடியோவில் நோஸ் இயர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் இந்த நோஸ் மவுத் அந்த பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த மில்கி ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்ததில், கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததில் நான் இது மவுத் பார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மவுத் பார்ட் பண்ணியிருக்கேன். மவுத் பார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷேப் தாங்க. நம்ம இந்த சர்க்கிளை மட்டும்தான் கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நான் இது டுட்டோரியல் போடலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த சர்க்கிள் எப்படி போடுறது, இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது, டிக்ரீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே தெரியும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ அதனால டுட்டோரியல் போடலை. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நியூவாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் போங்க, அமுதாஸ் மல்டி கிராஃப்ட் சேனல் போங்க. அதுக்குள்ளே வந்து ஹவு டு மேக் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கும், போய் பாருங்கள். அதே போல் அமிகுருமியில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எப்படி போடுறது, பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டுட்டோரியலும் போட்டிருப்பேன். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா இந்த இது மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நோஸ் பார்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ரவுண்டு ஒரு இன்க்ரீஸ் ரவுண்ட் போட்டிருக்கேன். அப்போ 6 வந்து 12 ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 5 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, 5 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அப்புறம் 8வது ரோவும் 9வது ரோவும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு 42 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ எனக்கு இந்த கேப்ஸ் எல்லாம் ஏன் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹூக் சைஸ் வந்து 6 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த இதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு இந்த கேப்ஸ் வந்து தெரியாது. இந்த நூல் வந்து 5 mmங்க. இது வந்து 6 mm இல்லை, 5 mm. அதில் இந்த மில்கி ஒயிட் கலரில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதே வந்து இந்த கலரில் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வராது. சரிங்களா, ஏன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள், 6 mm ரொம்ப திக்காக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இயர் பார்ட் செய்கிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. இயர் பார்ட் பாருங்கள். இயர் பார்ட் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேப் மாதிரி செஞ்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சிங்கிள் க்ரூஷே, அதாவது மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். சரிங்களா, அதுக்கப்புறமா 1 2 3 4 5 ரோஸ் வந்து சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட்டிருக்கேன். அப்படி சிங்கிள் க்ரூஷே மட்டும் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வளையமான ஷேப் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, கடைசி ஸ்டிச் வரும் இல்லைங்களா, கடைசி ஸ்டிச் வரும்போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து விட்டு கட் பண்ணிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் த்ரெட்டை வந்து நாட்டெல்லாம் எதுவும் போட வேண்டாங்க, சும்மா அப்படியே நீங்கள் கட் பண்ணி அதை எடுத்துட்டா போதும். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஹூக் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹூக் கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அமிகுருமி கிளாஸ்க்கு இந்த ஹூக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பிளாஸ்டிக் ஹூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்குனா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, காது பாருங்கள் பெருசாக இருக்கணும், இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி ஊசியாக வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இது ஃபுல்லாக தைச்சு முடிச்சுட்டு இதை இப்படி 2 பார்ட்டாக நான் மடிச்சுக்கிறேன். பாருங்கள், இதை இப்படியே மடிச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, இது 2யும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்குள்ளே நான் எந்த ஸ்டிச்சஸ்குள்ளே விட்டுறேன்னு தெரியுதுங்களா, ஸ்டிச்சஸ்குள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்துடணும். இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச்சஸ்குள்ளே பாருங்க, இந்த பக்கம் செயின், இந்த பக்கம் ஒரு செயின், கரெக்டாக அந்தந்த ஸ்டிச்சஸ்குள்ளே இப்படி விட்டு அந்த ஹாஃபம் அடித்தோம்னாவே கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு தெரியும். தெரியுதுங்களா, பாருங்கள். கொஞ்சம் த்ரெட்டு சேர்த்தியே விடுங்க. இதோட ஸ்டிச் அளவுக்கு மட்டும் விடாதீங்க, இன்னும் கொஞ்சமும் சேர்த்தியே விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெட் பார்ட்டோட இந்த இயரை நம்ம இணைக்கணும் இல்லைங்களா, அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு தனியாக நூல் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம இயரும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் பாதியாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹெட்டோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட் பண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹெட்டோட நம்ம சேர்த்தணும் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஹெட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துவோம். இப்படி வளையமாக கொண்டு வந்து வச்சு சேர்த்துவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹெட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துவோம். இதே போல் நம்ம 2 பீஸஸ் செஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், 2 பீஸஸ் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து காது பகுதி செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா நோஸ் செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஹெட்டும் பண்ணியாச்சு. பாருங்கள், ஹெட்டும் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஹெட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறமா நோஸ் இயர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சுங்க. இனி அடுத்தது வந்து நம்ம லெக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
லெக் பார்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். லெக் பார்ட்டும் பாருங்கள், நான் ஆல்ரெடி லெக் பார்ட் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுவும் நம்ம எப்பவும் போல மேஜிக் ரிங்குங்க. மேஜிக் ரிங்குக்குள்ள 8 சிங்கிள் குரோஷே போடுறோம். அப்புறம் 8 வந்து அப்படியே டபுள் ஆக்குறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 16 ஆகுது. அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். அதுக்கடுத்தது 2 சிங்கிள் குரோஷே 2 இன்க்ரீஸ், 3 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கடுத்தது 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது ஒரு இப்போ நம்ம எவ்வளோ ரோ போட்டிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6 ரோஸ் போட்டிருக்கோங்க. இன்க்ரீஸ் ரோ 6 முடிஞ்சுட்டு 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14 வரைக்கும் நம்ம ரெகுலரா அப்படியே எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வரணுங்க. இதுக்கு அப்புறமா வந்து நம்ம கால் வந்து முன்னாடி வர மாதிரி தெரியணும். பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு லெக் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுது பாருங்க, இந்த லெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இப்படி முன்னாடி நம்ம கால் பகுதி இப்படி முன்னாடி வருதுங்களா, முன்னாடி வந்து இது வந்து மேலே கால் வருது, சரிங்களா? அப்போ வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் நார்மலாக ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறமா எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பேட்டர்ன் வச்சு அந்த பேட்டர்ன் படி ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ரோஸ் வந்து நார்மலாக போட்டாச்சுங்க. அடுத்தது 15th ரோ இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஷூவோட இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது இப்படி முன்னாடி கால் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? பாருங்கள், 15th ரவுண்டு நல்லா பார்த்துக்கோங்க. 8 சிங்கிள் குரோஷே போடணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி நம்ம 8 டைம்ஸ் போடணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டே போடுங்க. பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் லூஸாக போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து டால் வந்து நல்லா பெருசாக வேணுங்கிறதுக்காக நான் ஸ்டிச்சஸ் லூஸாக போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்ததில் ஒரு டிக்ரீஸ் 1 டைம் ஆச்சு, இது செகண்ட் டைம், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் 2 டைம்ஸ் ஆச்சு. அடுத்த தேர்ட் டைம் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், இது 4th டைம். அதே மாதிரி அடுத்தது 5th டைம் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்படி 2 இது விட்டு அதுக்கப்புறமா இப்படி இழுத்துக்கணும். இது 6th டைம். 7th டைம் ஒரு சிங்கிள் குரோஷே, பாருங்கள், இதில் ஒன்ஸ், இதில் ஒன்ஸ், இது 7th டைம். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ரீஸ். இப்படி டோட்டலாக நம்ம 8 டைம்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு மறுபடியும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து நம்ம 8 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கப்புறமா 8 டைம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் போட்டிருக்கணும். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், அப்போது இன்னும் 2 டைம்ஸ் போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், இது 7th டைம். மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், டோட்டலாக நம்ம 8 டைம்ஸ் போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். அப்புறம் 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம், 7 டைம், 8 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம இங்கேருந்து இப்போ இங்கே கொண்டு வரணும். டோட்டலாக இதில் வந்து நம்மளுக்கு 16 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. டோட்டலாக இந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம 16 இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோவும் இதே மாதிரி நம்ம கரெக்டாக கவுண்ட் வச்சுட்டு போட்டோம்னா நம்ம ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. கவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த குரோஷேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கவுண்டிங், அதுவும் அமிகுருமியில் வந்து கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே போல் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேவாக இது வரைக்கும் போட்டுவாங்க. அடுத்தது பாருங்கள், 16th ரோ. 16th ரோவில் போன ரோ மாதிரியே தான், கவுண்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாங்க. அதாவது 7 சிங்கிள் குரோஷே, நம்ம ஃபஸ்ட்டு 8 சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி 7 சிங்கிள் குரோஷே, 1, 2, 3, 4, 5,
6 7 7 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்னு சொல்லி 6 டைம்ஸ் போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், இது 6 டைம்ஸ் போடணும். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5th டைம், அப்புறம் பாருங்கள் லாஸ்ட்டாக 6th டைம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இது முடிஞ்சதையும் நம்ம கரெக்டாக கவுண்ட்டும் பண்ணிட்டு வந்துடணுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7. அதுக்கடுத்து 6 டைம்ஸ் 1 2 3 4 5 6. 6 டைம்ஸ் போட்டது நம்மளுக்கு பேலன்ஸ் 15 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. டோட்டலாக 15 இருக்குங்களா? அப்போ இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, இது எல்லாத்துலேயும் அப்படியே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்படி முன்னாடி பார்ட் வந்து இப்படி சுருங்கின மாதிரி வரும். சரிங்களா? எனக்கு வந்து ஸ்பேசஸ் தெரியுது. நான் வந்து ஹூக் வந்து பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. அதனால தான் இந்த ஸ்பேசஸ் தெரியுது. இதே நீங்கள் 4mm எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் தெரியாது. ஏன்னா த்ரெட்டு வந்து திக் த்ரெட்டு. நான் பெரிய பன்னியாக வரணும், பெரிய டெடியாக வரணுங்கிறக்காக நான் வந்துட்டு இந்த ஹூக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதே போல் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு வந்துடுங்க. அப்புறம் 17th ரவுண்ட் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் 16th ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ 17th ரவுண்டு. 17th ரவுண்டு ஸ்டார்டிங் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். 1 பாருங்கள், நான் அந்த மார்க்கர் வந்து எடுக்கவே மாட்டேன், எல்லா டைமும் போட்டு வச்சுக்குவேன். 6 டைம்ஸ் 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு அதுக்கு அடுத்தது 5 டைம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் போடணும். 5 டைம்ஸுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், இது செகண்ட் டைம், இது தேர்டு டைம், ஃபோர்த்து டைம், அடுத்தது 5th டைம். நம்ம கரெக்டாக போடணுங்க. அப்படி ஒரு ஸ்டிச்சு தப்பானாலும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு மறுபடியும் போடுங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு ரோவாக கவுண்ட் பண்ணோம்னா அப்போ நம்ம நிறைய பிரிக்க வேண்டியது வராது. இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்களா, இந்த மார்க்கர் 1 2 3 4 5 6. அப்புறம் 5 வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸுங்களா, 1 2 3 4 5 முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு 13 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். இதெல்லாம் பேட்டர்ன் தாங்க. 13 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சை முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. கரெக்டாக நம்மளுக்கு 13 இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஓகேங்களா? இதை போட்டு வாங்க. பாருங்கள் இந்த ரோ முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ரோ வந்து பார்த்திங்கன்னா 18th ரோ வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். டோட்டலாக நம்மளுக்கு 29 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. டோட்டலாக நம்மளுக்கு 29 இருக்கணும். பாருங்கள் இந்த மார்க்கிங்லேருந்து சேர்த்து. இப்போ இந்த 29 வந்து 18th ரோவும் 19th ரோவும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஓகேங்களா? 2 ரோ வந்து 2 ரோ எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். நான் இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்னாக மேலே கொடுத்துட்டே வரேன். அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க்கிங் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ டோட்டலாக 18th ரவுண்டும் 19th ரவுண்டும் நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஓகேங்களா? அந்த 18th ரவுண்ட் 19th ரவுண்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இப்போ காலோட பாட்டு முடிஞ்சது.
இனி அடுத்ததாக நம்ம ஃபேன் பார்ட்டு. இது பாருங்கள், இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து எப்படி இந்த ரவுண்ட் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி சுருங்கின மாதிரி இருக்கும். அது நம்ம ஸ்பான்ச்செல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கால் பகுதி, இது வந்து நம்ம லெக்கோட இது பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேண்ட்டு. சரிங்களா? அந்த ட்ரெஸ் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அது அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இனி இந்த ப்ரௌன் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம இங்கே வரும்போதே, இந்த இடத்துல வரும்போதே பாருங்கள், இப்படி லாஸ்ட் ஸ்டிச் போடுறோங்களா, இந்த லாஸ்ட் ஸ்டிச் போடும்போதே அந்த 2 ஹூக்கில் இந்த இதை இழுக்காமல் இந்த ப்ளூ கலரை இப்படி இழுத்துக்கணும். பாருங்கள், இந்த ப்ளூ கலரை இப்படி இழுத்துக்கணும். இப்படி ப்ளூ கலர் இழுத்துட்டோம்னா, ஏன்னா இங்கே வந்து ப்ளூ கலர் வச்சாதான் நம்ம அடுத்தது வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்ததில் வந்துட்டு நான் இந்த ப்ளூ கலர் ஒரே ஒரு டைம் மட்டும் போடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு கவுண்ட் அது என்னதுன்னு சொல்லணும் இல்லைங்களா. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ளூ கலர் ஆரம்பித்த மாதிரி இருக்குங்களா. இப்போது இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை ரெண்டையும் டைப் பண்ணிக்கலாம். இனி நம்மளுக்கு வந்து ப்ரௌன் வேண்டாம், அதனால் ப்ரௌனை கட் பண்ணி விட்றோம். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ இதை ஒர்க் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்ம எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 வரைக்கும் போட்டாச்சுங்க. இப்போ 20th ரவுண்டு தான் நம்ம வேறு ஆரம்பிக்க போகிறோம். இந்த 20th ரவுண்ட்லேருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20th ரவுண்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த 20th ரவுண்டு இங்கேயும் கவுண்ட் பார்த்துக்கோங்க. முதல்ல 4 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2, நான் ரிட்டன் இது கொடுக்குறேன், அதை பார்த்து பார்த்து போடுங்க. 1 2 3 4 பாருங்க, 4 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 சிங்கிள் குரோஷே போட்டு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம லெக்குக்கு வந்து சுருக்கி இருக்கும், அப்போ இன்க்ரீஸ் கொடுக்கணும். 5 சிங்கிள் குரோஷே போடணும், ஒரு இன்க்ரீஸ் போடணும். 4 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டு அடுத்தது 5 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இது பாருங்கள், இந்த ரவுண்டு ஒரு இடத்துல இன்க்ரீஸு, அதுக்கு அடுத்ததில் டிக்ரீஸ். ஒன்று இன்க்ரீஸு, ஒன்று டிக்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். புரிஞ்சுதுங்களா. பாருங்கள், ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இதில் இன்க்ரீஸ் போடணுங்க, அப்புறம் ஒரு டிக்ரீஸ் போடணும், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. இதை முடிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா 9 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9ல் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. பாருங்க, போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இந்த ரவுண்டு வந்து கீழே கலர் தெரியும், இந்த ரவுண்ட் மேலே கலர் தெரியும். ஏன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் போட்டு வரோம், அதனால இந்த மாதிரி தெரியும். பாருங்கள், இங்கேயும் பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா. இது வந்து கீழ் ரவுண்ட்லேயும் இது மேல் ரவுண்ட்லேயும் தெரியும். இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு வராதங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகேங்களா. அடுத்தது இப்போது நம்ம 20th ரவுண்டு போட்டாச்சு. அடுத்தது 21 ரவுண்ட் பார்த்திங்கன்னா பாருங்க, அடுத்தது 20th ரவுண்டில் கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 21 ரவுண்ட் வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவும் பண்ண வேண்டாங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 32 சிங்கிள் குரோஷே இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் எது ஒர்க் பண்ணாலும், ஒரு லைன் ஒர்க் பண்ணாலும், ஒரு ஸ்டிச் ஒர்க் பண்ணாலும் கவுண்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி பழகிட்டோம்னா தான் நம்ம எல்லா ஒர்க்கும் அதே மாதிரி பண்ணுவோம். நான் ஒவ்வொரு ஒர்க்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே தாங்க பண்ணுவேன். இது கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 32 வரைக்கும் இந்த ரோ வந்து பண்ணிட்டு வரணுங்க. இந்த ரோ முடிக்கலாம்.
30 31 32 டோட்டலாக 32 பண்ணியாச்சுங்க. இப்போது 21 ரோ முடிஞ்சது. அடுத்தது 22nd ரோ பாருங்கள். செகண்ட் ரோவில் 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். நம்ம இன்க்ரீஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, நார்மல் இன்க்ரீஸ், அதே போல் தான் 7 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. அப்புறம் 7 போட்டு மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ், 7 போட்டு மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 4 டைம்ஸ் வரும். இப்போ நான் 7 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி அடுத்த 7 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுவேன், அடுத்த 7 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுவேன், அடுத்த 7 போட்டு ஒரு இன்க்ரீஸ். கரெக்டாக இன்க்ரீஸ் வந்து நம்மளுக்கு இந்த மார்க்கர் கிட்ட வந்து முடியணும். ஓகேங்களா. அதே போல் போட்டுவாங்க. டோட்டலாக 36 சிங்கிள் க்ரூஷஸ் இருக்கணும். பாருங்கள், 7க்கு அப்புறமா ஒரு இன்க்ரீஸில் முடியுது. இதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸில் முடியணும். இது வந்து நம்ம 22nd ரோ. அடுத்தது 23 24 25 3 ரோ போடணுங்க. 3 ரோவும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே கவுண்ட் பண்ணிவிட்டு ரோஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலாக 36 சிங்கிள் க்ரூஷே இருக்கணும். எவ்வளோ ரோங்க? 23 24 25 3 ரோ போடணும். 3 ரோலையும் 36 இருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் ஒரு 23rd ரோ ஒரு 36, 24th ரோ ஒரு 36, 25th ரோ ஒரு 36, அந்த மாதிரி 3 ரோ போட்டு வரணும். 3 ரோ முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்க, 23 24 25 3 ரவுண்ட் போட்டாச்சு. எல்லாத்துலேயும் 36 சிங்கிள் க்ரூஷஸ் இருக்குது. அடுத்தது 26th ரவுண்டு. 26th ரவுண்டு பார்த்திங்கன்னா 17 சிங்கிள் க்ரூஷே இருக்கணுங்க. அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். 17 சிங்கிள் க்ரூஷே அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், 17 சிங்கிள் க்ரூஷே போடணும். அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். 2 டைம் தாங்க வரும். 17 சிங்கிள் பாருங்கள், இது 26th ரவுண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணுங்க. அதுக்கடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 போட்டு ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. நம்ம கரெக்டாக போட்டு வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு 17 ஒரு இன்க்ரீஸ், ஒரு 17 கரெக்டாக இங்கே இன்க்ரீஸில் வந்து முடியணுங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து பாருங்க, இன்க்ரீஸோடு கொண்டு வந்து முடிச்சாச்சு. கரெக்டாக இந்த ரோவில் வந்து நம்மளுக்கு 38 இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது முடிச்ச இடத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 டோட்டலாக 38 இருக்குது. இப்போது நம்ம வந்து 27th ரோ வந்துட்டாங்க. இப்போ இதோட லெக் பார்ட் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ரோ. ஃபினிஷிங் ரோ பார்த்திங்கன்னா 27 28 29 அந்த 3 ரோ வந்து ஃபுல்லாக 38 சிங்கிள் க்ரூஷே. அதாவது 27th ரவுண்ட் ஒரு 38 போடணும், அப்புறம் 28th ரவுண்ட் ஒரு 38 போடணும், 29th ரவுண்ட் ஒரு 38. அதே மாதிரி 3 ரவுண்ட் போட்டால் நம்மளுக்கு லெக் ஃபினிஷ் ஆயிருங்க. கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. டோட்டலாக 3 ரவுண்ட்ஸு 38 சிங்கிள் க்ரூஷே இருக்கணும். ஓகேங்களா. அதோட நம்ம வந்து லெக் பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது லெக் பார்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, பாருங்க, இப்போ 38 அந்த 3 போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இது வரைக்கும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது பாடி பார்ட்டை வந்து கொண்டு வரோம். இந்த லெக் பார்ட்டை முடிச்சுட்டு அப்படியே அதுலேருந்து பாடி பார்ட் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா.